ஏறுவேன். பின்னா இந்த மாதிரி எப்படி ஏறுறேன்னு பனைமரமே ஏறுவேன். பின்னா என்ன பாப்பா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் ஓ உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க அம்மா அம்மாவுக்கும் கேவுரு மாவுக்கும் அம்மா மாவுக்கும் என்னடா என்னம்மா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுன்னா அப்பா மாவு அம்மா மாவுங்க. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கும் நான் ஒரே பொண்ணு. நீ ஒரே ஒரு பொண்ணு. எங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமா சொல்லுமா அது ஒரு பொண்ணு. அது ஒண்ணு நான் போயிட்டு ஒரே பொண்ணு கருவேப்பிலை கொத்தாட்டம் இல்ல உருவி ரசத்துல போட்டு போடு. என்ன அங்க போய் அவங்க பாவாடை கட்டுறேன் போட்டு வந்துடுறேன். ஆமா அதான் அவங்க எங்க அந்த லைட்டு கடந்தாங்க போயிட்டாங்க. அவன்கிட்ட சொல்லி ஒரு குண்டு பருப்பு ஒண்ணு கட்டி என்ன அது ஒரு பொண்ணு ஒண்ணு போய் அடி வச்சேன். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம். பணமுடை கட்டிட்டா அதை விட அதிர்ஷ்டம். ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்கினியா அதை விட அதிர்ஷ்டம். மாடி மேல மாடி மாடி மேல மாடி மாடி மேல மாடி மேல கிணறு வெட்டினாங்களா? மெத்த மேலையா அவட போட்ட கைதான் மெத்த மேல கிணறு வெட்டுறான். ஓ ஒரு வேலை இப்படி இருக்குமா? டேங்குடா டேங்க் மினி டேங்க். அதோட பெரிய தேசம் ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்கி அதுக்கு தண்ணி பத்தலன்னு கிணறு வெட்டி சைடு போர் போட்டாங்களா? எங்க சைடு போரு என்ன பண்றது? நீ இங்க சைடு போடுறேன் எல்லாரும் உன் வீட்லயும் போடுறேன். ஓ அதோட பெரிய அதிர்ஷ்டம் இல்லனா ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி பெரிய பண்ணை கட்டி குஞ்சு விட்டுருப்பாங்களா? என்ன குஞ்சு? ஒரு 5000 குஞ்சு. என்ன குஞ்சு? போய் குஞ்சு. எத்தனை குஞ்சு? ஒரு 5000 குஞ்சு, ஒரு 10000 குஞ்சு, ஒரு 20000 குஞ்சு. ஒரு 5000 குஞ்சு, ஒரு 10000 குஞ்சு. அதாமா குஞ்சு விட்டுருப்பாங்களா? எத்தனை குஞ்சு? ஒரு 5000 குஞ்சு, ஒரு 10000 குஞ்சு, ஒரு 100 குஞ்சு, இல்ல 200 குஞ்சு. அம்மா குஞ்சு விடாத, ஒரு குஞ்சா விடு. பாப்பா அந்த குஞ்செல்லாம் உனக்கு தேவை கிடையாது. என்னைக்கிட்ட ஒரு குஞ்சு இருக்குது பாப்பா. உன் குஞ்சுதான் யூஸ் இல்லாத கிடக்குறேன். ஏமா அதுதான் 30-35 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் பண்ணா கிடக்குற கம்யூனிட்டு. உன் குஞ்சுதான் யூஸே இல்லையடா. ஏ கழுதா கோழி குஞ்சுடி. உன் குஞ்சு யூஸ் ஆகுனா கரும்பு தோட்டத்துக்கு போ. என்னைக்கா இருந்தாலும் என் குஞ்சு உன் கூண்டல் தான் விட்டு வளர்ப்ப பாரு. அடி ஷேர் பழ விட்டுறேன். விடுவேன் போ. போய் அம்மா வெளிநாட்டுல இருந்து வரு. அந்த பிறகு விடு. என்ன டைம் ஆகுது? அதான் 12:30 மணி. வெளிநாட்டுல என்ன டைம்டா? வெளிநாட்டுல என்ன டைம் இருக்கு? 2 மணி நேரம் 3 மணி நேரம் பகல. என்ன பண்றது? நேக்கிற காரணம் அவனோ நிறைய எத்தனை பேரும். அதோட பெரிய தேசம் என்னமா? என்ன நான் போய் அடி வச்ச நேரம் அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம். அது என்ன தேசம்? நான் எங்க மாமியா வீட்டுல நான் தான் மூத்த மருமவன். ஓ மூத்த மருமவன். ஆமா நான் அடி வச்ச நேரம் என் பெருமுத்தர் அடி தொடங்கால போடா. அதாடி அதிர்ஷ்டம். தொடங்காலி புண்டியா புண்டா அம்மா வாட்டமா கேட்கற நாச்சு மச்சா இது. நான் அப்படிலாம் கேட்கலம்மா. உனக்கு காதுல ஸ்லிப் ஆயிடுச்சு. காதுல ஸ்லிப் ஆகுது. என்ன அப்படி நான் போயிட்டு அடி வச்சு வந்து என் பங்காளி வகராவே குறைஞ்சிட்டது. அம்மா அதே இஷ்டம். ஓ அம்மா அதே இஷ்டம். ஆமா ஏமா நீ போய் அடி வச்சியா? இது வரைக்கும் 25 வருஷம் ஆகுது நான் கல்யாணம் நடந்து. ஒரு படி அடிச்சு கடையில போய் நான் வாங்கி சாப்பிடல. அப்படி என்னதான் பண்ற சாப்பாட்டுக்கலாம்? அப்படி சாப்பாட்டுக்கலாம் என்ன பண்ற? வாங்கி வச்சுதான் 25 வருஷமா மாசத்துக்கு ஒண்ணு. எங்க மகனால கல்யாணமே பண்ணிட்டேன். ஒரு பையன் இன்னும் காதியா குத்துல அங்க பூரா போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் என் பங்காளி விட்டு வச்சுருக்கேன். பொட்டி தள்ளுறேன் மாதேடு கொடுத்துட்டான். அவனுக்கு இவன் எடுத்துருக்கேன். நான் எடுத்துட்டு போ
நான் தானே எடுத்து போகணும்னு சொன்ன என்ன போறேன் நீ வீட்டுக்கு போய் வாங்கி சாப்பிட்டுனா என்ன அப்படி இருந்து ஒண்ணு என் மாமியாளுக்கு எனக்கு ஆகுது. ஓ உன் மாமியாளுக்கு பிடிக்கல. மாமியாளுக்கு புடுக்கல. மாமியாளுக்கு புடுக்குறோம் பிடிக்கல. உன் மாமியா உனக்கு பிடிக்கல அப்படி சொன்னீங்க. இல்லம்மா கொஞ்சம் தொண்டை சரியில்லை. என் மாமியால உட்காந்துக்குது பாரு. நல்ல என் மாமியால பார்த்தனா எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. என் மாமியா குளிக்க மாட்டேன். உன் மாமியா குளிக்க மாட்டாளா? எப்பதான் குளிப்பா உன் மாமியா? அப்படியே தப்பி தேடி குளிச்சா அம்மாசிக்கு அம்மாசி. ஏமா உன் மாமியார் தான் அம்மாசி குளிக்கிறாங்களே, நீ எப்பமா குளிப்பா? நானும் உடனே குளிச்சிருவேன். எப்பா? தீவெளி மாசத்துக்கு ஒரு டைம் அமாவாசை வருது, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தீபாவளி வருது. நீ தாண்டி லேட்டா குளிக்கிறா? ஓ நானும் லேட்டா. ஆமா அதான் ஒரே கசகசன்னு இருக்குது. இரு என்ன மூத்திரம் பண்ணிட்டு வரேன். காணி கல்யாணம் மூத்திரம் விடுறேன். இந்த சாண்ட குடிச்சும் பழைய ஞாபகத்துல உள்ள கை விட்டாளுக்குறான். ஏமா ஒரு பொண்ணா பிறந்தா அழகா தலை சீவி பூ வச்சுட்டு வருவாங்க. இது என்ன பாதி என்னோட அடக்க இந்த உலகத்துல பொண்ணு அடிக்கிறா. அடக்கொடக்கமா பூ வச்சிருப்பாங்க. இது என்ன இப்படி பூ வச்சுக்கிறா? ஓ பூ முடியாம வச்சுக்கிறேன். இது என்ன பூன்னு? ஆமா இத ஆள கிளம்பினா பூ. ஆள கிளம்பினா பூ. மல்லிப்பூ பாத்துக்கிறோம், கனகாமரம் பாத்துக்கிறோம், குண்டு மல்லி பாத்துக்கிறோம். இது என்ன ஆள கிளப்பினா பூ? இதெல்லாம் பார்த்ததே இல்லை. என்ன தொண்டை சரியில்லை? டானிக் இருக்குது சாப்பிடுறேன். என்ன டானிக்? என்பூல் டானிக். மெடிக்கல்ல கேள்ற கொடுப்பாங்க. ஆமா சரி விடு, நாளைக்கு போய் பாத்துக்கோ. என்ன அப்படியே என்ன சொன்ன? ஆள கிளப்பினா பூ. அது என்ன பூன்னு கேக்குற? இப்படி அடிச்சா இப்படி 10 பேர் கிளம்பிடுவான். இப்படி அடிச்சா இப்படி 10 பேர் கிளம்பிடுவான். நம்ம கை காட்டி கூட்டம் ஊர்ல சந்தேகம் வரும். கண்ணு அடிச்சா சந்தேகம் வரும். அப்படின்னா இந்த பூ சாடியில கிளம்பிடுவான். இப்படி என்ன இப்படி கிளம்பிடுவான். 10 20 பேர்த்த ஆளை கிளம்பி விட்டுருவான். எங்க போறத நடு கரும்புல போய் உட்காந்துருப்பான். அவனை கரும்பு வாங்கி போட்டுட்டு நீ என்ன பண்ணுவ? நான் போய் நடு வீட்டுல கவுந்து அடிச்சு படுத்துவேன். அப்ப போனது அவன் மாட்டு கரும்பு தலை கை வந்து அவன்டா 20 பேர்த்து நான் போய் லோல் பாட சொல்றேன். சரி என்ன இருந்தாலும் பண்ணாம வரட்டும். போய் வரட்டா? அடி உள்ள போடி மக்க. நீ உள்ள வந்து நக்கு. நாட்டுல எவ்வளவு பொம்பளைங்க பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் அழகா பொட்டு அழகா வைப்பாங்க. ஆமா நீ என்ன மொத்த விழுப்புரம் சிக்னல் கபடி அடிப்பாங்க. கபடி பொட்டு கபடி அடிப்பியா? ஓடி உடனே புடிச்சுனா ஒரு பையன் மேல ஒன்று கலனாய போட. ஏன்னா பெண்களா பிறந்தவங்க அந்த காலத்துல வயசானவங்க உட்காந்துக்கிறாங்க. நிறைய பசங்க எது இல்ல. இப்ப சொன்னாலும் அதுக்கு புரியாது. பெண்களா பிறந்தவங்க நல்லா காலையில எழுந்து குளிச்சுட்டு இல்ல முகத்தை கழுவிட்டு மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சுட்டு வீதி வைய வந்தா மகாலட்சுமி இருக்கும். அப்ப அதை எதிர்க்க வந்தா கூட அதை பார்த்துட்டு போனா வெள்ளாம நல்ல வேலையும். கண்டிப்பா இப்ப இருக்கிற என்ன பண்ற? இனிமே வெள்ள பிரிக்கி பூசிட்டு ஊம கோட்டை நட்டு போகுது. அது எதிர்க்க வந்தா வெளிச்சம்னா நில வெளிச்சத்திலே பட்டு போகுது. அதே இஷ்டம். ஆனா இவங்க உக்காந்துக்கிறாங்களா? இவங்க எல்லாம் பார்த்துட்டு போனா அவ்வளவு ஒரு சிறப்பா வெள்ளாம வேலையும். இந்த பொட்டு கேக்குறிய பெண்களா பிறந்தா ₹1 எவ்வளவு அகலம் இருக்குதோ அவ்வளவு அகலம் பொட்டு வைக்கணும். அப்பதான் ஆம்படியானுக்கு ஆயுசு நீடிக்கும். இப்ப இருக்குதா இந்த 1 பெத்து 2 பெத்துது. அப்பெல்லாம் 12 புள்ள கல்லங்க ஊத்து பெருத்தாங்க. ஆனா இப்ப இந்த 1 பெத்து 2 பெத்து என்ன பண்ணுது? புள்ள பேக்குற வரைக்கும் கொல்லில என்ன வேலைக்குது செஞ்சுட்டு வந்து சாயங்காலம் புள்ள பெத்தா எங்க அம்மாலாம். ஆமாண்டா. எங்க பாப்பாதான் நான் கூட 5 பேர்ரா. நீ கிட்ட நின்னு பாத்தியா? அட கம்யூனிட்டி தான் வடவுக்கு அனுப்புனாங்க. பன்னீர் சோடா இப்ப என்னமோ வச்சு செக் பண்றாங்க.
அதை செக் பண்ணதுல இருந்து ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் பொம்னாட்டி அந்த வேலையும் செய்யல. இவனுக்கு அடுத்த கேதிதான். ஆனா எவ்வளவு வேர்வை சிந்தி பொம்பளை கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களோ கண்டிப்பா அவ்வளவு சுகப்பிரசவமா பிறக்கும். ஆனா அப்படியே சுகப்பிரசவமா பிறந்தாலும் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க இப்ப விட மாட்டேங்கிறான். வீட்டுல போந்தா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். நான் அலைஞ்ச மாதிரி 3 மாசம் அட கடவுளே. ஆனா இந்த பொட்டை எவ்வளவு நீ சுருக்குறியோ அவ்வளவும் ஆம்படியான் குடிச்சே சுருங்கி போய் கிடக்குறான். அதனாலதான் பொட்டை நீ அகலமா வைக்கணும். ஆம்படியானுக்கு ஆயுசு நீடி. சரி போய் வரேன். நீ உள்ள வந்து நிற்கு. என்னப்பா ஊரு? இதா சித்தாம்பூர் நன்னகரம். சித்தாம்பூர் நன்னகரத்திலே எதற்காக தம்பி தெருக்கூத்து? எதற்காக இளவதடியார். எப்படி இளவதடியார்? இளந்தடியான சொல்லக்கூடிய ஐயனுக்காக வட்டேன் அபிஷேக ஆராதனை செய்து ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பெருத்திருவிழா கொண்டாடி இந்த நல்ல நேரத்திலே அந்த அம்மனுடைய புகழை பத்தி பாடலாமா? பாடலாம்.